அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சிவவாக்கியரன் ஆசியுடன் இந்த பதிவை வெளியிடுவோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசனாக அதிகமான கால் வந்துருந்தது. அதாவது நாங்களும் அந்த பால்கிட்ட போய் அட்டன் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, ஒரு ஏசி வந்து பேனாசோனிக் ஏசி வந்து 4 நிமிஷம் ஓடி 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடுது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் தான் ஓடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். 3 நிமிஷம் வரைக்கும் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை போய் நாங்கள் பார்த்துருந்தோம். பெரும்பாலுமே ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது ஒரு ஏசி பார்த்தா 4 நிமிஷம் வரைக்கும் ஓடும், 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடும், திருப்பியும் வந்து 4 நிமிஷம் ஓடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு கேஸ் இல்லைன்னா பெரும்பாலும் பேனாசோனிக் இந்த மாதிரி ஏசியில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா கம்ப்ரஸர் வந்து அதிகமாக சூடு ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ரிலே செட் பண்ணியிருப்பாங்க, அதை ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது மற்ற ஏசிலையும் வரும். அதாவது இப்போ கேரியர் ஏசிலையும் கேஸ் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். மற்ற பிராண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓஎல்பி அப்படின்ற ஒரு ரிலேவில் ஓஎல்பி வச்சுருப்பாங்க கம்ப்ரஸரில். அந்த மாதிரி கம்ப்ரஸரில் ஓஎல்பி வச்சு செட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கேஸ் இல்லைன்னா கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிட்டு நம்மளுக்கு ட்ரிப் ஆகும். இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் பெரும்பாலுமே 4 நிமிஷம் கரெக்டாக பார்த்து 4 நிமிஷம் ஓடி 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடும். அப்புறம் திருப்பி 4 நிமிஷம் ஓடும், 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு மோஸ்ட்லி 3 காரணம் தான் இருக்குது. ஒன்று வந்து கேஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும். ரெண்டாவது இந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூம் சென்சாரும் காயில் சென்சாரும் வீக் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஓம்ஸில் இது வந்து வீக் ஆகிடுச்சினாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது சென்சர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். அப்புறம் 3வது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு தான் என்னென்னா, நம்ம ரிமோட்டில் வந்து ரீசெட் பண்ணி போடுங்க. ரிமோட்டை ரீசெட் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து ஏசி வந்து கரெக்டாக ஓடும். ஏன்னா ஆட்டோ மோடில் இருந்து குலாப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் பார்த்த ஏசியில் வந்து ஒரு ஏசி வந்து பேனாசோனிக் ஏசி, அவங்க என்ன பண்ணால் 4 நிமிஷம் ஓடுது, 3 நிமிஷம் ஆஃப் ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் பார்த்தேன், இதே மாதிரி தான் வந்து கேஸ் செக் பண்ணேன், கேஸும் கரெக்டாக இருந்தது. சென்சரும் கரெக்டாக இருந்தது. ஆனால் ரிமோட்டை ரீசெட் பண்ண பிறகு கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போது வந்து அது அட்டன் பண்ணி ஒரு 15 நாள் ஆகுது. அந்த 15 நாள் கரெக்டாகவே ஓடுது. அதனால தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.